அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியோட பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம். இதோட அவுட்புட்டை நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அது என்ன நடக்குது, அது எப்படி அதை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி கோட் பண்ணுறதுன்றத செகண்டரியாக பார்க்கலாம். என்கிட்ட இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது, ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது. அதில் ஹோவர் மீன் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அது ஒரு பிங்க் ஷேடில் இருக்குது. இப்போ இதில் நான் ஹோவர் பண்ணுறேன், என் மவுஸ் கர்சரை வச்சு அது மேலே ஹோவர் பண்ணுறேன் அப்படின்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. அதுலேருந்து கர்சராகவே கொண்டு வந்தேன்னா திரும்ப பழைய கலர் என்ன இருந்துச்சோ அந்த கலருக்கு போயிடுது. ஸோ ஹோவர் பண்ணும்போது டார்க் கலர் ஆகுது, வெளியே வந்தோன்னா எனக்கு லைட் கலர் ஆகுது. ஸோ ஒரு எலமெண்ட் அதோடைய அப்பியரன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண வைக்கிறது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம், ட்ரான்சிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளோட எலமெண்ட்டோடைய விஷுவலை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும், இல்லைனா அதோட பிஹேவியரை நம்மளால் மாற்ற முடியும். ஓகேவா? இப்போ இதை எப்படி நம்ம கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டிவ் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு. சரியா? டிவ் கிளாஸில் டிவ் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு. அதில் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கோம். இதை நான் அப்படியே இந்த இடத்துல ஸ்டைலிங்கில் கொண்டு வரலாம். இதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன், ஸ்டார்டிங் வந்து நம்ம போடலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. இதை காப்பி பண்ணிக்கலாம், ஸ்டைலிங்கில் போட்டுட்டு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்தது விட்த்து, ஒரு 150 பிக்சல் விட்த்து, ஹைட்டும் ஒரு 150 பிக்சல் ஹைட்டு கொடுத்துக்கலாம். அதில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து கலர் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து சென்டர். டெக்ஸ்டோட லைன் ஹைட்டு ஒரு 150 பிக்சல். ஓகேவா? சேவ் பண்ணியாச்சு. அவுட்புட் பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் வந்து நம்மளோட டிவ் டேக் வந்து பேக்ரவுண்ட் கலரோட உள்ள அந்த டெக்ஸ்ட் இந்த மாதிரி அப்பியர் ஆகும். ஓகேவா? ஓகே, இந்த ஒயிட் கலர் அந்த அளவுக்கு கிளியராக தெரியல. ஸோ நான் டெக்ஸ்டோட கலரை பிளாக்காகவே மாற்றிக்கிறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை உள்ளே கொண்டு வந்து வைக்க போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ட்ரான்சிஷன் அப்படின்னு நம்ம டைப் பண்ணி அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் எவ்வளவு நேரத்தில் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல மீன் பண்ணணும். நான் இப்போ ஒரு 1 செகண்டில் இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். சரியா? இப்போ அவுட்புட் போனோம்னா நமக்கு எந்த பிஹேவியரும் எந்த அனிமேஷனும் நடக்காது, எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஓகே, இதுக்கு தேவையானதை நான் வெளியே வந்து ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை க்ரியேட் பண்ணி நான் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கிறது என்னென்னா, எனக்கு ஒரு ட்ரான்சிஷன் நடக்கணும், ஆனால் அது வந்து ஒரு செகண்டில் நடக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ என்ன நடக்கணும், என்னவா அது வந்து சேஞ்ச் ஆகணுன்றதை நான் வந்து ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ திரும்ப இதே கிளாஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த டிவ் கிளாஸை தான் நம்ம வந்து அனிமேட் பண்ண போகிறோம். சரியா? அப்போ மறுபடியும் நம்ம இந்த டிவ் கிளாஸுக்கு தான் நம்ம அந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தடவை என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஹோவர் பண்ணும் போது என்னுடைய அனிமேஷன் அந்த இடத்துல நடக்கணும். அப்போ அடிஷ்னலாக நான் இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும். கோலனில் ஹோவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸாம்பிள் அப்படின்ற இந்த கிளாஸை நான் ஹோவர் பண்ணும் போது எனக்கு இப்போ அடுத்து நான் கொடுக்க போகிற கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை ஆகணும். இப்போ நாம் என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணலாம். ஆல்ரெடி இங்கே இருக்கிற கலர் வந்து ஆக்வான் இருக்குது. நான் இந்த கலரை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். சரியா? இப்போ இந்த கலரை போயிட்டு கிளிக் பண்ணி இதை கொஞ்சம் டார்க் ஷேடுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, முடிஞ்சு. இப்போ என்ன நடக்கும்னா, இங்கே இருக்கிற பேக்ரவுண்ட் கலரை நான் ஹோவர் பண்ணும்போது
இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு சேஞ்ச் ஆகணுன்றது தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது. அது எவ்வளோ நேரத்தில் நடக்கணும் அப்படின்றத இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸாம்பிள்ன்ற இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியாச்சு. 1 செகண்டில் எனக்கு அந்த ட்ரான்சிஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ அவுட்புட்டில் போய் பார்த்தோம்னா ஹோவர் பண்ணும்போது எனக்கு அந்த அனிமேஷன் நடக்குது. ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நமக்கு ஒரு ப்ளூ கலர் இருக்குது. ஆனால் நான் ஹோவர் பண்ணும்போது நான் செகண்டரியாக அந்த பேக்ரவுண்ட் கலர் ஒன்று நான் கொடுத்தது எனக்கு இந்த இடத்துல அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம டிஃபால்ட்டாக வச்சுருக்கிற அதனுடைய பியூட்டிஃபிகேஷன்ஸை நம்மளால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி அதை வச்சு.